Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா எறா தொக்கு. ஈஸியாவும் சிம்பிளாவும் டேஸ்டாவும் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது ஓரளவுக்கு வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதும் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரவும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு 4-5 பல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா அது பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்குவோம். ஏன்னா தீஞ்சிடக்கூடாது. அதனால் இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச எறாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மெத்தட் நம்ம எறா ஒண்டி இல்லை, மஷ்ரூம், பன்னீர் எல்லாமே இல்லை செய்யலாம். வெஜிடேரியன்லையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதில் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. எறா வந்து சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப வெந்துருச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து செட்டிநாடு கரம் மசாலா சேர்க்குறேன். இந்த மசாலா பவுடர் ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை என் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அதை 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்கு கொத்தமல்லி,
புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது சுவையான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இதுமாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.